ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற விட என்ன அப்படின்னா, படிக்கட்டு அமைக்கும் போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு சைட்டில் அவங்க இந்தந்த கவனம் இல்லாததுனால அந்த பில்லரையே வெட்டி நம்ம அந்த படியை அமைக்கிறது மாதிரி வந்துடுச்சு. பில்லரை சரியான முறையில் அமைக்கலை. இந்த மாதிரி என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுவோம், நம்ம அதெல்லாம் எப்படிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த சைட்டு. இந்த சைட்டுக்கான பிளான் நம்ம பிளான் தான். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேஸ்திரியோட கைட்லைன்ஸில் பண்ணியிருக்காங்க. 1/4 காலம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு 5 காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 24 காலமும் 25 காலமும் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த காலத்துக்கு அவங்க என்ன ராடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6/12 ராடு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 1/4 காலம் இந்த இடத்துல தான் படி வரப்போகுது. ஸோ இந்த படி வரக்கூடிய இடத்துல 1/4 காலத்தை இந்த வாக்கில் வச்சுட்டாங்க. சரிங்களா? நம்ம அந்த டைரக்ஷனை பார்த்திங்கன்னா ஒரு அடி இந்த அகலத்துலேயும் 3/4 அடி பார்த்திங்கன்னா இந்த நீளத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த செவருக்கும் இந்த படியோட அவுட்டருக்கும் இன்னர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குது. இந்த 6 அடியில் இந்த காலம் நம்ம 1 அடி வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு இந்த 6 அடியில் டாக்கில் கிடு அப்படிங்கிறனால 3 அடி ஏறவும், இன்னொரு 3 அடி பார்த்திங்கன்னா அடுத்து டாப்புக்கு ரூஃபுக்கும் போயிடும். சரிங்களா? ஸோ அந்த 3 அடி அகலத்தில் தான் நமக்கு படி இருக்க போது, இந்த பில்லரே நம்மளுக்கு 1 அடி இருக்கிறதுனால அதோட அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு இடைஞ்சலாயிரும். சரிங்களா? இப்போ படி ஏறுதோம் அப்படின்னா அந்த பில்லர் இருக்க இடத்துல படி மட்டும் 2 அடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டு, ரெண்டல் பர்பஸ்க்காண்டி கீழே 2 வீடு, மேலே 2 வீடு, டாப் ஃப்ளோரில் வரைக்கும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெண்டல் பர்பஸ் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் இடத்துல நம்மளுக்கு பில்லர் ஒரு அடிக்கு நம்மளுக்கு படிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எப்படி அங்கே நடந்து போய் நம்மளை ஒரு பொருட்களை கொண்டு போக முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாமல் நம்ம காலத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு செக்சுரல் வைஸும் பேசிக்கான ஒரு கால்குலேஷன் படி என்ன அப்படின்னா, எந்த பக்கம் அகலம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் நம்ம இந்தோட கணத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பில்லருக்குமான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11 அடி இருக்குது. இந்த பில்லருக்கும் அந்த செவருக்குள்ள பில்லருக்குமான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி தான் இருக்குது. அந்த 6 அடி ஸ்பேஸிங்கில் தான் கம்மியாகவும், அந்த அகலமாக இருக்க ஸ்பேஸிங்கில் தான் அகலமான கணத்தையும் வைக்கணும். ஏன்னா அங்கே தான் லோடு அதிகமாக கேர் பண்ணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அதிகமான கேரிங்கும் தேவை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பீம் பார்த்திங்கன்னா நம்ம 3/4 அடி அகலத்தில் தான் போடுவோம். ஸோ அந்த 3/4 அடி லோடு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல அந்த 1 அடி அகலத்தை நீங்கள் இந்த பக்கம் கொடுத்ததுனால அந்த 3/4 அடி லோடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் மட்டும்தான் நம்மளுக்கு லோடு ஆக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடினா ஒரு 9 இன்ச்சுக்கு தான் ஆக்ட் ஆகுமே தவிர அந்த சைடில் உள்ள 2 ராடுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான லோடு எதுவும் போகாது. அது சும்மா வெறும் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனால அது பார்த்திங்கன்னா ஒரு பிரோஜனமற்றதாக இருக்கும். அது எந்த லோடு எடுக்கும் அப்படின்னா இந்த 5 அடி லோடை மட்டும்தான் எடுக்குமே தவிர இதான ஸ்பேனுக்குள்ள லோடை அது எடுக்க தவறும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல லென்த் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த டைரக்ஷன் திருப்பணும். இது ஒரு பேசிக்கான ரூலு. ஸ்ட்ரக்சரில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட லோட் கேல்குலேஷன், லைவ் லோடு, டெட் லோடு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் படி ஒரு ஸ்ட்ரக்சரல் கேல்குலேஷன் படி தான் உங்கள் காலத்தோட சைஸ் என்ன, அந்த பில்லரோட சைஸ் என்ன, அந்த பில்லர் அங்கே ப்ளேஸ் பண்ணால் அப்படின்னா எந்த விதமான இடைஞ்சல் எதுவுமே இல்லையா, அது மாதிரி பார்த்திங்கன்னா லோடு கரெக்டான லோடு எடுக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காலத்தை நிப்பாட்டணுமே தவிர சும்மா ஏனோ தானோ நிப்பாட்டிட்டு அடுத்து நம்மளுக்கு இது ஒரு பாதிப்பாக வருது. ஏன்னா இவ்வளோ காலத்தை ப்ளேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க, லெண்டல் லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு படி அடிக்கையில் தான் தெரியுது இந்த பில்லர்னால இடைஞ்சல் வருது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணணும். எதுவுமே பார்த்திங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது லோட் பியரிங் இல்லாமல் செக்சுரல் வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பில்லரையே ரிமூவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்த பில்லர் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த படி இடைஞ்சலாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 அடி அகலம். இதில் உங்களுக்கு ஒரு 1 அடி பில்லர் நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொன்று இது ரிமூவ் பண்ணுறதுனால இது எந்த விதமான லோடு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே வராது. ஏன்னா இந்த காலத்தோட சைஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதுலேயும் 6/12 ராடு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் இதோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லருக்கும் இதுக்கு அடுத்த பில்லருக்குமான டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேலேயும் நம்மளுக்கு எந்த விதமான லோடு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு போர்ட்டிகோ ரூஃப் போடுறதும், ரூஃபுக்கு மேலே வெறும் கைப்பிடி மட்டும்தான். அந்த எந்த விதமான வால் எதுவுமே நம்மளுக்கு போய் மேலே போய் க்ளோஸ் ஆகுதில்ல. அதனால் டெட் லோட் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. வெறும் அந்த ஸ்லாபோட டெட் லோடு மட்டும்தான். நான் தவிர வேறு எந்த விதமான அந்த பிரிக்கோட டெட் லோடு நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்படிங்கிற காரணத்தினாலையும் நம்ம இந்த பில்லரை வந்து எடுத்துட்டோம். இது வந்து எல்லா இடத்துலையும் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த செக்ஷனில் பொறுத்து, அந்தந்த பில்டிங்கை பொறுத்து இது வந்து மாறுபடும். இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹெவி லோடு. இப்போ அந்த பில்லரை கொடுத்தும் நம்மளுக்கு வந்து பில்லரை கொடுத்தும் பிரோஜனம் இல்லாமல் போயிட்டு அந்த பில்லருக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டு, ஒருவேளை அந்த பில்லரு இருந்தாலும் இவ்வளவு லோடு, இவ்வளவு ஸ்டீல் குவான்டிட்டி, இவ்வளவு காங்கிரீட் குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து அங்கே வந்து தேவையும் இல்லை. சரிங்களா? ஸோ இது இவ்வளவு காஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பில்டிங்கை வந்து கொண்டு போகணுமா? எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கொடுத்தா போதும். தேவையில்லாத கொடுக்கறது வந்து நம்ம வந்து மண்ணுக்குள்ளே சும்மா காங்கிரீட்டை கொட்டுறதுக்கான சமம் தான். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். இப்போ இதில் வந்து 24 பில்லர் இருக்குது அப்படின்னா ஒரு பில்லருக்கு 50,000 வச்சாலும் 12 லட்ச ரூபா ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த நம்ம வந்து இதில் வந்து ஒரு 6 பில்லரும் ஒரு 4 பில்லரும் நம்மளுக்கு வந்து குறைக்க பாசிபிள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சுமார் ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற எந்த விதமான செக்ஷுவல் கேல்குலேஷன் பண்ணலை. நம்ம நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு கேல்குலேஷன் வச்சு தான் சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி ஸ்டீல் குவான்டிட்டி நம்மளுக்கால குறைக்க முடியும் அப்படின்னா ஸோ அதுவும் காஸ்ட் சேவிங் தான். ஒருவேளை அதிகப்படுத்தணும், இப்போ தேவை உள்ள இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு அதிகப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தேவை, எந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் கேல்குலேஷன் பண்ணி தான் நம்ம வந்து செக்ஷுவல் டிராயிங் பண்ணி தான் நம்ம வந்து பில்டிங் வந்து அமைக்கணும். இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான் வருமே தவிர, இப்போ அந்த காங்கிரீட் அவங்க இந்த காலத்தை வந்து கீழேருந்து கொண்டு வந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பீம் வந்து இதுக்குமான ஸ்பேஸ் வந்து ஒரு 20 அடிக்கு மேலே இருக்குங்கையில் நம்ம அந்த மேலே உள்ள பீமையும் ஹெவி பண்ணணும். உங்களுக்கு புரியுதுங்களா? பீம் வந்து இப்போ வந்து இதுக்குமான பக்கத்துலேயே உங்கள் பில்லர் இருந்தால் பீம் வந்து நார்மல் சைஸில் உள்ள பீமே போட்டால் போதும். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக போய் லோட் கேரிங் அதிகமாகும் அப்படிங்கிறனால, பெண்டிங் மூமெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறனால அந்த பீமோட டெப்த்தையும் பீமோட ஸ்டீல் குவான்டிட்டியும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆகும். ஒரு செக்ஷுவல் டிராயிங்க்கு நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அதில் வெறும் 1% கூட நம்ம வந்து கட்ட மாட்டோம் ஒரு இன்ஜினியருக்கான ஃபீஸு. சரிங்களா? ஸோ அதனால் இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கிறதுனால, இவ்வளோ காஸ்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகுதுனால நம்ம வந்து இதெல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ப்ராப்பரான செக்ஷுவல் டிராயிங் பண்ணியே பண்ணுங்கள். அது மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு வந்து என்னென்ன அமைப்புலாம் வந்தால் நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் எப்படி ப்ரீ பிளான் பண்ணுறீங்களோ அது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி, இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியரிங் கைட்லைன்ஸோடு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து மிச்சமாகாது. இன்னொன்று அந்த லைஃப் இருக்குமா? இப்போ அந்த பில்லரு நம்மளுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து இந்த 2 பில்லரும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் வந்து கம்மியாக தான் லோடு கேரிங்கை வந்து கம்மியாக தான் எடுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அதில் வந்து 3 அடி கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதே இது அவங்க ஃபுல்லாக மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கம்ப்ளீட்டாக வாழை பூரா அடைக்கணும், ஒரு ரூம் மாதிரி கொடுக்கணும், இல்லைனா வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காண்டி வாழை வந்து இன்னும் உயர்த்தணும் அப்படின்னா இந்த பில்லர் எடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து அந்த இடத்த தப்பு நடக்க ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே கஷ்டம் வரதான் செய்யும். இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணியே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.